கழுவும் தினந்தோறும் சாப்பிட்ட சாப்பாடுனா ஒரு நாள் சர்வ் சாப்பிடும், ஒரு நாள் காலையில் இட்லி டிஃபன், அந்த ரைஸை தான் மாறி மாறி செய்யும், அவ்வளோதான் அதுதானே. ஆனாலும் அது நம்ம சரீரத்துக்கு தேவை உணவு. அல்லேலூயா. அது போலதான் 6 நாள் வேலை செய்து ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய சமூகத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பலன் பண்ணல, நம்முடைய வேத வசனத்தை பண்ணுவோம். எல்லாம் கூடி தெரிக்கிற பொழுது ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கும். கர்த்தர் அடையாளங்களை காண்பிப்பார். இந்த ஆண்டவர் சிலையில நம்மோட பேசின வசனம், ஆண்டவர் பேசினாரே தனி ஜெபத்தை குறித்து என்கிட்ட பேசினார். ஆமே, தனி ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. நம்ம வீட்டுல தனியா எல்லா வேலையும் பார்ப்போம், வீட்டுல எல்லா வேலையும் பார்ப்போம். கண் விழித்த உடனே நமக்கு வேலை காத்திருக்கும். உறங்கும் போதுதான் கொஞ்ச நேரம் நம்ம சரி அப்படியே படுத்திருப்போம். ஆனா கண் விழித்த உடனே அந்த மூளை டக்கு 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 முதல் நாளே யோசிச்சுட்டு படுப்போம். அந்த மூளை எழுந்துச்சு ஏதோ ஒரு சின்ன வேலை, அது எந்த ஒரு முக்கியமான வேலையாட்டா இருக்கு. ஆமே, அப்ப நம்ம காலை கடவுளெல்லாம் முடித்துட்டு தேவன் ஜெபத்திலே கர்த்தர் அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் மிகவும் நேசிப்பார். ஆமே, அதிகாலை ஜெபம் அவருக்கு விருப்பமுள்ள ஜெபம். எல்லா ஜெபமும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஜெபம். ஆனா தனிமையில அவரோடு மாத்திரம் துதிக்கிற ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. வேதாகமத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தனி ஜெபத்துக்கு கர்த்தர் நமக்கு பெரிய அதிசயம் நடக்கும். நடக்காதா? நடக்கும். அல்லேலூயா. நீங்க எப்படி ஜெபம் பண்ணாலும் சரி நம்ம அப்பாட்ட, ஆனா ஒண்ணு சொல்லுவேன், நானே நம்ம ஜெபிக்கிற பொழுது நம்ம தேவைகளை அவர்கிட்ட கேட்க வேண்டாம். அதுக்கு ஒரு ஜெபம் இருக்கு, அது விண்ணப்ப ஜெபம் இருக்கு. ஆமே, அந்த விண்ணப்ப ஜெபத்தை நம்ம எப்போனாலும் கேட்கலாம். நம்ம அப்பா வேலை செய்யும் போது நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு இருந்தா ஓரே அவங்க கேட்பாங்க, எவ்வளவு நேசமாக நினைப்போம். அது போலதான் அப்பா சர்வத்தையும் படைத்தவர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமான அவர் நம்மளை விரும்பி நேசிக்கிறது. அவர் செய்த நன்மையை நினைத்து பார்த்து நன்றியின் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். நன்றி சொல்லுமா? அந்த ஜெபத்திற்கு நீண்ட நாள் நடக்காத காரியத்தை கர்த்தர் நடத்தி வைப்பார். அதுதான் தெரியும். எல்லாத்தையும் பார்ப்போம், வரும்போதெல்லாம் பார்ப்போம். 25 வருஷம் அந்த பகுதியில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஸ்ரீவில இருந்து அங்க மதுரையில இருந்து எங்க வந்து பார்த்தாலும் காலி இடமா கிடக்கும். இப்ப காலி இடம் இல்ல, கட்டட இடம் மாத்திரம் இருக்கு. அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு சைட் எங்க பெண்கள் ஒதுங்க முடியாது, எல்லாம் செடி எல்லாம் போய் கட்டடங்களா இருக்கு. எவ்வளவுதானே? அல்லேலூயா. ஆனா அப்ப சொன்னேன், வரும்போது நான் வண்டியில வரும்போது பார்த்தேன், கீழே எல்லாத்தையும் நிரப்பியாச்சு ஆண்டவரே, ஆனா மேல மட்டும் யாரும் பிளாட் போட முடியல ஆண்டவரே. அது கூட எனக்கு ஆண்டவரே கரெக்டா தெரியுமா? கரெக்டா தெரியுமா? ஆண்டவரே பிரச்சனை இல்ல, கட்டடங்கள் உயரலாம், வீடுகள் வரலாம், எங்க பக்கத்துக்கு வாங்கிறாங்க, அடுத்ததுக்கு வாங்கிறாங்க. ஆனா அப்பா நமக்கு மொத்த பிளாட் போட்டு வச்சிருக்காரு தெரியுமா? கரெக்டா தெரியுமா? ஏசுவின் நாமத்திலே அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், இன்மைக்கும் மறுமைக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு மாத்திரம் தான் சம்பாதிக்கிறார். ஆனா நம்ம உட்கார்ந்து இருக்கிற கொஞ்சம் பேர்னாலும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்டது ஆதியாகமம் 24 பக்கா ஒரு பைபிள்ல முதல் 22 பக்கம் தான். ஏன்னா வேதத்தை திருப்பி பார்த்தா கூட ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க தூக்கி சுமந்தா அதை விட ஆசீர்வாதம். அதை வாசிச்சா கண்களிலே மொழி கிடைக்கும். அதை இருதயத்தை நீங்க சுமந்து பதித்து வைத்துக் கொண்டால் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் வேத வசனத்தில் ஆதியாகமம் 24:63 உங்களால் வாசிக்கலாம். சத்தமா வாசிக்கலாம்.